பண்ணிட்டேன் இந்த ரோல். ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆடிஷன் போனோடனே ஹீரோயின் ரோல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த கதை என்னன்னா அவங்க எல்லாருக்கும் இல்லை, எங்க தாத்தாவிலேருந்து என் பேரங்காலம் இல்லை உங்க அவங்க பேத்தி காலம் இது நடந்துட்டு இருக்கிறது தான் நடக்கிறது தான். என்னன்னா ஒரு கால் அடிபடுறது, ஒரு பஞ்சர் ஆகுறது, ஒரு சின்ன திருட்டு, இது எல்லாமே நம்ம நியூஸா இவங்கெல்லாம் எழுதி படிக்கும்போது அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டா சாதாரணமா தெரியும். ஆனா அதை நமக்கு பாதிக்கும் போது தான் அதோட வலிங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோடி பேர் வந்துட்டாங்க, இப்ப சினிமாவில் நடிக்கிறதுமே கோடி பேர் நடிக்கிறாங்க. இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs 800+ blockbuster movies அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம். நான் குற்றம் பின்னணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைரக்டர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப டவுட்டாக தான் நான் பார்த்தேன். பிகாஸ் இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. பரவாயில்ல, நம்மளால நிறைய பேர் மாறினா சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ அதனால் என்ன நானே சொல்லி பண்ணிட்டேன் இந்த ரோல். ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆடிஷன் போனோடனே ஹீரோயின் ரோல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒரு ரோல் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் வெயிட்டான ரோல் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ. நினைச்சது சார் பேசிட்டாங்க. ஆக்சுவலாக வந்திருக்க எங்கள் எல்லா அண்ணனும் பழக்கமானதுக்கு காரணம் திரு கோவிந்தராஜ் சார் தான். அதனால நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே எல்லாரையும் எனக்கு தெரியும். பெரு துளசி பண்ணையாளனா இருக்கட்டும், சரவணனா இருக்கட்டும், தேவராஜனா இருக்கட்டும், நிறைய பேர் இல்லை டக்குன்னு வந்த பேர் சொல்கிறேன், எல்லாரையும் தெரியும். ஆமாம், குற்றப்பெண்ணணி கோவிட் முடிஞ்சு ஒரு கதை. முதல்ல இஸ்மாயில் அண்ணன் பற்றி சொல்கிறேன். நான் சென்னைக்கு வந்து எப்படி கோவிந்தராஜ் சார் டே 1 பழக்கமோ அதே மாதிரி நான் நடிக்க ட்ரை பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்து எனக்கு அவர் பழக்கம். அவர் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நியாயமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். அது நான் மட்டும் இல்லை, எங்கள் சாலிகிராமத்துக்கே தெரியும், சினிமாவுக்கே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு நாள் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஊரில் போய் ராட்சசன்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது தம்பி ஒரு 10 நாள் பழனி வர முடியுமான்னு கேட்டார். சிவான்னு சொன்ன கதை மாதிரி அதுக்கு ஒரு கதை இருக்குது. நானும் போயிட்டேன். ரொம்ப பிடிச்சி பண்ணோம். கேமராமேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் கேமராமேன் சார், சங்கர் சார். நான் 4 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சு ரெடியாகி கிளம்புறணும் இல்லையா, அவர் ரெடியாகி வந்து ஹோட்டல் கீழே நின்று போலாமா அப்படிம்பாரு. அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு டீ கடையில் டேரக்டர் இஸ்மாயில் அண்ணன் வந்து அவரே நாங்கள் தான் நிற்கிறேன்ப்பா போலாம்ப்பா அப்படிம்பாரு. டீம் வருதா, யூனிட் வருதா, ஆள் வர்றாங்களா, அதெல்லாம் கிடையாது. 3 பேரும் டெய்லி அந்த இருந்த எல்லா நாளும் தயாராக இருந்த ஒரு படம். இதில் நிறைய குறைகள் இருக்கும். ஏன்னா இந்த கதை என்னன்னா அவங்க எல்லாருக்கும் இல்லை, எங்க தாத்தாவிலேருந்து என் பேரங்காலம் இல்லை உங்க அவங்க பேத்தி காலம் இது நடந்துட்டு இருக்கிறது தான் நடக்கிறது தான். என்னன்னா ஒரு கால் அடிபடுறது, ஒரு பஞ்சர் ஆகுறது, ஒரு சின்ன திருட்டு, இது எல்லாமே நம்ம நியூஸா இவங்கெல்லாம் எழுதி படிக்கும்போது அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டா சாதாரணமா தெரியும். ஆனா அதை நமக்கு பாதிக்கும் போது தான் அதோட வலிங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோடி பேர் வந்துட்டாங்க, இப்ப சினிமாவில் நடிக்கிறதுமே கோடி பேர் நடிக்கிறாங்க. அந்த ராட்சசனியை எனக்கு கிடைச்சதுன்னு நான் தேடல் தான் எனக்கு கிடைச்சது. அது மாதிரி ஒரு குற்றங்கிறது மற்றவங்கள்ட்ட பார்க்கும்போது சாதாரணமா தெரியல, ஆனா அது நமக்கு நடக்கும்போது அதோட வீரியம் தாங்கவே முடியாது. அது நடக்கக்கூடாதுங்கிறது. இப்ப டெய்லி குற்றம் நடக்குது, டெய்லி செயின் ஸ்நாச்சிங் பசங்க பண்றாங்க, கஞ்சா அடிக்கிறாங்கன்னு எவ்வளவு நியூஸ் வருது. அது ஏன் நிக்கல, ஏன் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு? ஏன்னா யாருமே தனக்கு நடக்கிறவர்களையும் யாரும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அதனால இந்த கதையை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான லைனா இருந்தாலும் சாதாரணமா பண்ணியிருந்தாலும் இதை பண்ணணும்னு நினைச்சு பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்காம நடிச்சனால நல்லா நடிச்சேன்னு தெரியல, அதை தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுல ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா ஒரு படம் ஒரே ஷெட்யூல்ல போறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில, ஒரே ஷெட்யூல் திரும்பலாம் வரல, அப்படியே அன்னைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது படம் முடிச்சுட்டு வந்தோம். அது மாதிரி வந்திருக்கோம். தயவுசெய்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு, பாசிட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு. தயவுசெய்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த படம்னு இல்லை எந்த படமா இருந்தாலும் இருக்கிற முதல்ல நல்லது என்னன்னு சொல்லிருங்க.
ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா வீட்டுக்குள்ள போனோம்னு ஒரு பூஜை அறையோ பெட்ரூம் தான் காட்டுறோம், டாய்லெட்டை காட்டுறது இல்லை. ஆனால் எல்லா வீட்லையும் டாய்லெட் இருக்கு, எடுத்தோடனே யாரும் டாய்லெட்டை காட்டுறது இல்லை. அது மாதிரி தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளஸ் எழுதுங்க. இது நான் நிறைய படம்லாம் பண்ணல, 2-3 படம் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அண்ணன்ட்ட உரிமையாக கேட்கலாங்கிற உரிமையில எல்லா அண்ணன்கள்ட்ட கேட்குறேன். இந்த படத்தை நல்லபடியாக எழுதுவீங்கன்னு நம்புறேன். நன்றி, தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நாங்கள் இன்வைட் பண்ணது எல்லாருமே ரொம்ப உங்களோட வேல்யூபிளான டைம்ஸ் கொடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஒரு படம் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ஜஸ்ட் ஒரு படம் பார்த்துட்டு என்னடா இது நல்லாவே இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு அதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்க்கும் தெரியும். இதே மாதிரி சார் சொன்னாங்க, கேமராமேன் சார் சொன்னாங்க, நாங்கள் டே அண்ட் நைட் வந்து ஷூட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற ஒரு சின்ன சப்போர்ட்டாக ப்ரெஸ் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கான பெரிய ஒரு விக்டரின்னு நினைக்கிறோம். நன்றி. எனது மாலை வணக்கம். இயக்குனர் என்பி ஸ்மைலோட இது எனக்கு 5வது திரைப்படம். இந்த குற்றணி திரைப்படம் என்பது நாங்கள் விதை விதைத்து அது முளைக்க வைத்து அது செடியாக்கி மரமாக்கி காயாக்கி இருக்கிறோம். பத்திரிக்கை ஊடகங்கள் அனைவரும் அது கனியாக மக்களிடத்தை கொண்டு சேர்க்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த குற்ற பின்னணி மக்களிடத்தில் அது முன்னணியாக கொண்டு செல்ல மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த குற்ற பின்னணி நண்பர்களுக்கும் குழுவினர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றப்பின்னணி இது என்னுடைய 3வது படம். இந்த படத்தில் நான் எடிட்டராக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பளித்த எனது இயக்குனர் என்பி இஸ்மாயில் சார் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் எனது நன்றி. எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல டைரக்டர் இஸ்மாயில் அண்ணனுக்கு பாதம் தொட்டு நான் என் காணிக்கையை செலுத்திக்கிறேன். அப்புறம் நிருபர்களுக்கு நீங்கள் தான் வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். என்னை வந்து இஸ்மாயில் அண்ணன் வந்து சொன்னார், ஒரு 5 நாள் ஷூட் இருக்கு வரீங்களா அப்படின்னாரு. நான் ஆனால் என்னண்ணே எங்கண்ணே அப்படின்னேன். நான் சொல்கிறேன் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னாரு. சரின்னு போனவுடனே பஸ்ஸில் ஏறினவுடனே அவர் கேட்டார், போய் இறங்கி பஸ்ஸிலேருந்து இறங்கி லாட்ஜுக்கு போட்டு திருப்பி ஷூட்டிங் போனேன். அப்போ அங்கே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார், பஸ்ஸு நல்லா இருக்கா, ஏசியாக இருக்கா, ஏசி வேணுமா அப்படின்னாரு. ஆனால் வேணாண்ணே ஏசிலாம் வேணாம், நானும் ஏசியை போடுங்கண்ணே அப்படின்னேன். திருப்பி போய் இறங்கினோடனே கார் ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு. சரி கார் ரெடியாக இருந்தது. திருப்பி லாட்ஜுக்கு கூப்பிட்டு போனாங்க. லாட்ஜில் தங்கினேன். லாட்ஜில் தங்கி அங்கேயும் எனக்கு ஃபோன் வந்தது, ஏசி வேணுமா, எப்படி வேணும் லாட்ஜ் அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் பார்த்து எதை வேணாலும் செய்யுங்க, நான் அது பிரச்சனையே இல்லைண்ணே, உங்கள் நல்ல மனசுக்காண்டி நான் வருவேன் அப்படின்னேன். அங்கேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. திருப்பி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போகும்போது நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறேன். அங்கே இஸ்மாயில் அண்ணன் ஏற்கனவே பணிபுரிஞ்ச ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அங்கே இருந்த இடத்துல நானும் போய் நிற்கும்போது திடீர்னு மைக்கு கொண்டுட்டு வாங்கினாங்க. சரி ஏதோ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் பேசாமல் நின்றேன். பார்த்தா எல்லாமே அசம்பிளி பண்ணாங்க. ஏன்னா இது அல்லையா மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க போல் அப்படின்ட்டு நானும் நின்றேன். இவர் மைக் எடுத்தார். எடுத்துகிட்டு, மேக்கப் மேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னாரு. சார் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. இப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனையாக கேட்டுகிட்டே வந்தார். அப்போ ப்ரொடக்ஷனில் கேட்டார், தம்பி உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னாரு. இல்லை சார் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு பிரச்சனைப்பா அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா அவங்க கேட்டாங்க. அதுக்கு கேமராமேன் வந்து தண்ணி கேட்கும்போது நான் அசிஸ்டண்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்தார். நான் உங்களை எத்தனை பேர் வச்சுருக்கேன் இங்கே வேலைக்கு அப்படின்னாரு. சார் இங்கே 4 பேர் இருக்காங்க. 4 பேர் நான் வேலைக்கு வச்சு நீங்கள் வந்து கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக போய் தண்ணி எடுக்க விட்ருக்கீங்க. வேணா உங்களுக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரேன்னாரு. இப்படி ஒரு டைரக்டரை வாழ்நாளில் மறக்க முடியாது. ஏன்னா நல்ல ஒரு கஷ்டப்படுற ஆளுகளுக்கு, திறமை உள்ள ஆளுகளுக்கு சாலை கிராமத்தில் எவ்வளவோ பேர் திரியிறாங்க மீன்
வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நல்ல டைரக்டருங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறையா பேர் சாலிகிராமத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பை கொடுங்க. உங்களோட புகழாரம் ஓங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம போகும்போது எதையும் கொண்டு போகிறதில்ல, உங்களோட நினைவுகள் மட்டும் என்னைக்கு ஒழிச்சிட்டே இருக்கும். இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் பத்திரிகை துறை சார்ந்த சகோதரர்களுக்கும் அண்ணன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குற்ற பின்னணி இந்த படத்தோடைய ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. என்னுடைய அன்பு நண்பர் இஸ்மாயில், என்னுடைய அன்பு சகோதரர், அவருக்கு என் மனமார்ந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து அவரோட படங்கள் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க, எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு வில்லனாக தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. நான் பழனிக்கு போயிட்டேன், போன உடனே வில்லன் ரோல் தான் சொன்னாங்க. அப்போ நான் வந்து இஸ்மாயில்கிட்ட கிட்ட போய் சொன்னேன், எனக்கு ஏதோ ஒரு நெருடலாக இருக்குது, எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ண கஷ்டமாக இருக்குது, நல்ல ரோல் கொடுக்குறீங்களா இஸ்மா அப்படின்னு. என்ன ராஜா, நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை எனக்கு ஏதோ ஒரு உறுத்தலாக இருக்குது, எனக்கு அந்த சீன்லாம் சொன்னார், அந்த பெண்ணை கொல்றது அதெல்லாம். இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு. என்னுடைய அந்த நான் அப்படி கேட்கவே முடியாது, கேட்கவும் கூடாது. ஆனால் என்னுடைய உணர்வை வந்து ஒரு சகோதரராக அவர்கிட்ட நான் சொன்னேன். உடனே என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன செய்யலாம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னாரு. சரி இருங்க நான் பிளான் பண்ணுறேன்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன் போலீஸாக கூட கொடுங்க அப்படின்னா. இல்லை ராஜா அது எல்லாமே லைனில் வந்தாச்சு, கேரக்டர் போயிட்டுருக்கு, திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாதுனாரு. நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக கொடுத்தாலும் கொடுங்க, எனக்கு ஒரு பாசிட்டிவான ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்து அந்த ஷூட்டிங்கும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே 1 டே எதுவும் மாறிச்சு. அந்த சிரமங்களையும் தாங்கிக்கிட்டு என்னை ரூம்லேயே வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த பிசி ரோல் வந்து அதுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருப்பாரு. அது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு சகோதராக என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த மதிப்பளித்து ஒரு இயக்குனர் இப்படி செய்கிறது பெரிய விஷயம். அந்த ரோல் எனக்கு கொடுத்துருப்பாரு. அதுக்காக நான் மிகுந்த நன்றியை நான் இஸ்மாயிலுக்கு நான் சொல்லிக்கிறேன், டீமுக்கு. அப்புறம் இதில் வில்லனாக நடித்த சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நல்ல ரோல், நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் அந்த ரோல் பண்ணியிருந்தால் கூட உங்களவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது, அது நான் வந்து ஃபீல் பண்ணேன். தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நான் இப்போ பார்க்கும்போது கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியாது, அது வேறு மாதிரி இருந்திருக்கும். அது எவ்வளோ பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது, அதை நான் வந்து வாழ்த்துறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் விட்டு கொடுத்தது ரொம்ப சரியாக இருந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா வாய்ப்பும் நமக்கு வரணும்னு நம்ம ஆசைப்பட வேணாம், எல்லாம் மற்ற சகோதரர்களுக்கும் அது போய் கரெக்டாக சேரும். நம்ம ஒன்று விட்டு கொடுத்தோன்னா நமக்கு நல்ல ஒரு பொசிஷனாக இறைவன் கொடுப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. அந்த வகையில் எனக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ரோலாக வரணும், பாசிட்டிவான ரோல் வரணும், ஒரு ஃபேமிலி ரோல் வரணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் தொடர்ந்து எனக்கு வில்லன் ரோல் தான் வருது, ஒரு சில படங்களில் பாசிட்டிவ் ரோல் வருது. நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய சீனியர்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் நல்லா வாழ்த்தி, நானும் ரொம்ப வருஷமாக அவங்க கூட உங்களுக்கு அப்புறம் வந்து கூட நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் பார்த்துட்டீங்க. நீங்கள் எல்லோரும் மனசார இந்த நேரத்தில் வாழ்த்துன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துக்கு இஸ்மாயில் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கும் தெரியும். நான் ஆஃபீஸில் போயிருந்திருக்கேன், அவர் கூட கொஞ்சம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து இறைவனால் மட்டும்தான் முடியும் இந்த பொசிஷனுக்கு அவர் வந்தது. இஸ்மாயிலுக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை நல்லவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமூகத்தில் நடக்கிற மறைவாக நடக்கிற ஒரு தவறை தோல் உரிச்சிருக்காரு இஸ்மாயில். இது வந்து இந்த விஷயத்தை எல்லாரும் ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா, ஒரு மாதிரியான ஒரு உணர்வு. இது எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கி சிதைஞ்சிருக்குங்கிறது அதை சுட்டி காட்டியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாறுதலுக்கான ஒரு துவக்கமாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். குற்ற பின்னணி வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டர் இஸ்மாயில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரே ஷெட்யூலில் முடிச்சிருக்கோம், நைட் அண்ட் டேவாக. ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு ரொம்ப இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.